அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வு 12 பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸை அடிப்படையாக வச்சு தினமும் 25 கேள்வியை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோ வந்து 12வது வீடியோங்க. இதுக்கு முன்னாடி 11 வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் மொத்தம் 25 கேள்வி இருக்குது. முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ள போகலாங்களா? எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி, மொழிப்போர் மூலவர், இலக்கண செம்மல், குரல் நெறி காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மொழிப்போர் மூலவர், இலக்கண செம்மல், குரல் நெறி காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சி. இலக்குவனார். இலக்குவனார் தான் இப்படி அழைக்கிறாங்க. மொழிப்போர் மூலவர், இலக்கண செம்மல், குரல் நெறி காவலர். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று நல்ல என்பது குறிப்பு பெயரெச்சமாகும். காரணம் தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் பொழுது இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்த வேண்டும். இந்த இரண்டில் எது சரின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் கூற்று சரியாக இருக்குது. நல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பதற்காக ஒற்றை மேற்கோள் குறி போட்டிருக்காங்க. அப்படி தான் போடணும், கரெக்டு. நல்ல என்பது குறிப்பு பெயரெச்சம் ஆகும். காரணத்தில் தப்பு இருக்குது. தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் பொழுது, நல்லா கவனிங்க, விலக்கி காட்டும் பொழுது இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தக்கூடாது, ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்த வேண்டும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காரணம் தவறு, கூற்று சரி. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்த வினா பாருங்க. ஆண்பால் உயிரினங்களின் மரபு சொற்களை பொறுத்துக. இங்கே ஆண்பால் மரபு சொற்களை கொடுத்துருக்காங்க. சரியாக பொருத்தி எது ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் பன்றி. பன்றியுடைய ஆண்பால் பெயர் களிறு. நல்லா கவனிங்க, களிறு அப்படின்னா யானைக்கு வரும், பன்றிக்கும் வரும். பன்றியுடைய ஆண்பால் பெயர் களிறு. குரங்கு. குரங்குடைய ஆண்பால் பெயர் திம்மன். குரங்குடைய ஆண்பால் பெயர் திம்மன். எருமை. எருமையுடைய ஆண்பால் பெயர் கண்டி. எருமைக்கு ஆண்பால் பெயர் கண்டி. யானை. யானையுடைய ஆண்பால் பெயர் பகடு. யானைக்கு பகடு அப்படின்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 இதுதான் விடை. நல்லா கவனிங்க. பன்றி. பன்றி அப்படின்னா களிறு. குரங்கு அப்படின்னா திம்மன். எருமை அப்படின்னா கண்டி. யானை அப்படின்னா பகடு. இங்கே பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 தான் சரி. அடுத்த வினா பாருங்க. அகர வரிசைப்படுத்துக. கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு. இதை அகர வரிசைப்படுத்தணும். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு கா வரிசை வரும், அப்புறமேட்டுக்கு அதுக்கு அடுத்தது வந்து தா வரிசை வரும், அப்புறம் மா வரிசை வரும், அப்புறம்தான் வா வரிசை வரும். அப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கு என்பதுதான் ஃபஸ்ட்டு. கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. இதுதான் சரி. கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. அடுத்து 5வது வினா பாருங்க. சரியான சொல்லை பொறுத்துக. இங்கே ஒரு சொல் பல பொருள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு பொருத்தணும். இதுக்கான பதில் இகல். இகல் அப்படின்னா பகை வலிமை வரும். இகல் அப்படின்னா பகை வலிமை. இந்து அப்படின்னா, இந்து என்பது நிலவு, அதாவது நிலவையும் குறிக்கும். இந்து என்பது ஒரு மதம். அடுத்தது கலை. கலை அப்படின்னா கலை என்ற மானையும் குறிக்கும். கலைமான் அல்லது கலைக்கிறது, அழித்து விடுதல், அதையும் குறிக்கும். அடுத்தது கரை. கரை அப்படின்னா எல்லை அப்படின்னு அர்த்தம் இருக்குது. அலை அதாவது கரைதல். கரைதல்னா அழைத்தல், அந்த அர்த்தமும் இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 இதுதான் விடை. அடுத்த வினா பாருங்கள். வித்தியாபியாசம் என்பது என்ன? வித்தியாபியாசம் என்பது என்ன? கல்வி பயிற்சி. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா உவே சாமிநாதர். உவேசா அவர் தான் இதை சொல்லியிருக்காரு. வித்தியாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. அடுத்த வினா பாருங்கள். இணை எழுத்துக்களை பொறுத்துக. இணை எழுத்துக்களை சரியாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. பொருத்தி எது ஆன்சர்னு சொல்லணும்.
இதுக்கான பதில் ஐக்கு இணை எழுத்தாக வர்றது ஈ. ஐக்கு இணை எழுத்தாக ஈ என்பது வரும். அவுக்கு இணை எழுத்து ஊ தான், ஊ என்பது வரும். குறில் ஊ, ஊக்கு இணை எழுத்து நெடில் ஊ. அப்போ இது 3. ஆ, ஆவுக்கு இணை எழுத்து நெடில் ஆ. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4, 2, 3, 1 இதுதான் விடை. நல்லா கவனிங்க, தமிழ் எழுத்துக்களில் ஐக்கு குறில் எழுத்து இல்லை. குறில் எழுத்து இல்லை அப்படிங்கிறதுனால ஈ என்பது இணை எழுத்தாக வரும். அவ்வுக்கும் குறில் எழுத்து இல்லை, அதனால் ஊ என்பது இணை எழுத்தாக வரும். அடுத்த வினா பாருங்கள். சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் சம்பு அப்படின்னா நாவல், இங்கே 1, இங்கே 3. போது அப்படின்னா மலர், இங்கேயும் 2. கடை அப்படின்னா இழிவு, இங்கே 3. பகலி அப்படின்னா அம்பு, இங்கே 4. அப்போ பார்த்தீங்கன்னா 3, 2, 1, 4. நல்லா கவனிங்க. சம்பு என்பது நாவல் பழம், போது அப்படின்னா மலர், கடை அப்படின்னா இழிவு, பகலினா அம்பு. அடுத்த வினா பாருங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றிய சரியான கூற்றுகளை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. நடமாடும் பல்கலைக்கழகம் என போற்றப்படுகிறார். சிலப்பதிகாரத்தை முதலில் குடிமக்கள் காப்பியம் என்று அழைத்தவர். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர். மணிமேகலையை மையமாக வைத்து காணல் வரி என்ற புதுவகையான ஆராய்ச்சி நூலை வெளியிட்டார். இதில் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடமாடும் பல்கலைக்கழகம்னு இவரை சொல்லுவாங்க, கரெக்டு. சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம்னு அழைச்சிருப்பாங்க, இதுவும் கரெக்டு தான். இதுவும் கரெக்டு தான். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துடைய முதல் துணைவேந்தர் தான். 4வது பாயிண்ட் தவறு. சிலப்பதிகாரத்தை மையமாக வைத்து தான், சிலப்பதிகாரத்தை மையமாக வைத்து தான் காணல் வரி அப்படிங்கிற புதுவகையான ஆராய்ச்சி நூலை வெளியிட்டிருக்காங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி என்பது ஆன்சர். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இவரை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி உவே சாமிநாதர் இப்படிலாம் சில முக்கியமான தலைவர்களுக்கு நம்ம கேள்வி பதில் வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வினா பாருங்கள். மருவு பெயர்களில் பொருந்தாதது. மருவு பெயர்களை கொடுத்துருக்காங்க. இங்கே ஏதோ ஒன்று மட்டும் தப்பாக இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் வண்ணாரப்பேட்டை அப்படின்னா வண்ணை, பொதினி அப்படிங்கிறது பழனி, நெருக்குன்றம் என்பது நெற்குணம், சரிதான். நாமக்கல் என்பது நாமக்கல் கிடையாது, தவறு. நல்லா கவனிங்க. இப்படி தான் வந்திருக்குன்னு நம்ம நினைப்போம், ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆரைக்கல், ஆரைக்கல் அப்படிங்கிறது தான் நாமக்கல் என்று மாறியிருக்கு. ஸோ இதுதான் தவறு. அப்போ பாருங்கள், வண்ணாரப்பேட்டைக்கு வண்ணை, பொதினி அப்படின்னா பழனி, நெற்குன்றம் அப்படின்னா நெற்குணம், ஆரைக்கல் அப்படின்னா நாமக்கல். அடுத்த வினா பாருங்கள். எதிர்ச்சொற்களில் சரியானதை கண்டறிக. எதிர்ச்சொற்கள் கொடுத்துருக்காங்க, எது எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் இன்சொல். இன்சொல்னா இனிய சொல், எதிர்ச்சொல் வன்சொல், அதாவது கடுமையான சொல், கரெக்டு. கடுகி அப்படின்னா விரைந்து என்று அர்த்தம், எதிர்ச்சொல் மெல்ல, இதுவும் சரிதான். மடமகள் அப்படின்னா இளமகள்னு அர்த்தம், இங்கே இளமகள்னு கொடுத்துருக்காங்க, தவறு. எதிர்ச்சொல் முது மகள், முதுமகள். அடுத்தது சலவர் அப்படின்னா வஞ்சகர் என்று அர்த்தம், இங்கே அப்படியே கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. சலவர் அப்படின்னா வஞ்சகர், அப்போ வஞ்சகருக்கு எதிர்ச்சொல் அவர் நல்லவர், அப்போ இதுவும் தவறு. இந்த 2ம் தவறுங்க. இந்த அர்த்தத்தை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். ஒரு பொருள் பன்மொழிகளில் சரியானதை கண்டறிக. ஒரு பொருள் பன்மொழிகளை கொடுத்துருக்காங்க, எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் முடிவு அப்படின்னா அந்தம் ஆதி என்ற பொருள் தரும், கரெக்டு. வனம் அப்படின்னா அடவி காடு, இதுவும் சரிதான். ஈகை அப்படின்னா வன்மை கொடை, இங்கே தவறு வந்திருக்கு. என்னென்னா இந்த 2 சுழி வன்மை அப்படின்னா வலிமைன்னு அர்த்தம், இங்கே வந்திருக்க வேண்டியது 3 சுழி வன்மை அப்படி தான் வந்திருக்கணும், அதனால் இது தவறு. துன்பம் அப்படின்னா அல்லல் இன்பம் வரும், இது சரிதான்.
அப்போ இங்கே சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி. அடுத்த வினா பாருங்கள், சரியான தொடரை கண்டறிக. ஒரு ஊர் அடிப்படையில் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பார்த்துருக்கோம், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும்னு பார்த்துருக்கோம், உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் ஒரு வரணும்னு பார்த்துருக்கோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓர் அணில் ஓடியது, ஓர் கிளி வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஆ என்பது உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். அப்போ இது அல்லது இதுதான் ஆன்சர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், கீ என்பது உயிர்மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். ஸோ இது ஆன்சர் கிடையாது, தவறு. அப்போ இதுதான் ஆன்சர். ஓர் அணில் ஓடியது, ஒரு கிளி வந்தது, இதுதான் சரி. அடுத்த வினா பாருங்கள், ஓர் எழுத்து ஒரு மொழிகளை பொறுத்துக. ஓர் எழுத்து ஒரு மொழிகளை கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் பை அப்படின்னா அழகு, மா என்றால் நேரம், நா என்றால் இன்பம், நூ என்றால் ஆபரணம். இங்கே சரிதான் பொருத்தியிருக்காங்க. 1, 2, 3, 4 என்பதாக சரி. பை அப்படின்னா அழகு, மா என்றால் நேரம், நா என்றால் இன்பம், நூ என்றால் ஆபரணம். அடுத்த வினா பாருங்க, திருக்குறள் அதிகாரங்களை பொறுத்துக. இதற்கான பதில் பாயிரவியலில் 4 அதிகாரங்கள் இருக்குது, 2. இல்லறவியலில் 20 அதிகாரங்கள் இருக்குது, 1, 20 அதிகாரங்கள் இருக்குது. துறவரவியலில் 13 அதிகாரங்கள் இருக்குது, 3 தான். ஊழியலில் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது, இங்கே 4. அப்போ பார்த்தீங்கன்னா 2, 1, 3, 4 இதுதான் விடை. பாயிரவியலில் 4 இருக்குது, இல்லறவியலில் 20 இருக்குது, துறவரவியலில் 13 இருக்குது, ஊழியலில் 1 இருக்குது. அடுத்த வினா பாருங்கள், அவன் சொல்லில் அமைந்துள்ள சுட்டு வகை என்ன? அவன் அப்படிங்கிறது எந்த வகையான சுட்டெழுத்துன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் அகச்சுட்டு. அவன் என்பது அகச்சுட்டு, அதாவது சுட்டெழுத்துக்களை பிரிச்சிங்கன்னா பொருள் வரல அப்படின்னா அது அகச்சுட்டு, பொருள் வந்தது அப்படின்னா புறச்சுட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை கேட்குறேன், பதிலை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? அண்மை சுட்டி எழுத்து எது, சேய்மை சுட்டி எழுத்து எது? இதுக்கான பதிலை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக. இங்கே வினைகளை வச்சு கேட்டிருக்காங்க, சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் அவன் திருந்தினான் என்பது தன் வினை, இங்கே 3 வரும். அவனை திருந்தச் செய்தான் என்பது பிறவினை, இங்கே 2 வரும். மீனா உரை படித்தாள் என்பது செய்வினை, இங்கே 1 வரும். திருக்குறள் முருகனால் படிக்கப்பட்டது என்பது செயப்பாட்டு வினை, அப்போ இங்கே 4 வரும். 3, 2, 1, 4 இதான் விடை. நல்ல கவனிங்க, அவன் திருந்தினான் என்பது தன் வினை, அவனை திருந்தச் செய்தான் என்பது பிறவினை, மீனா உரை படித்தாள் என்பது செய்வினை, திருக்குறள் முருகனால் படிக்கப்பட்டது என்பது செய்யப்பாட்டு வினை. அடுத்த வினா பாருங்க, கரி என்ற சொல்லின் பொருளில் பொருந்தாதது. கரி அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது, இங்கே கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. இதுக்கான பதில் கரி அப்படின்னா யானையையும் குறிக்கும், கருமை நிறத்தையும் குறிக்கும், இறைச்சியையும் குறிக்கும், தூணை குறிக்காது. மதலை அப்படின்னா தான் தூண், மதலை என்றால் தான் தூண். ஸோ இங்கே இதுதான் தவறு. அப்போ பாருங்கள், கரி அப்படின்னா யானை, கருமை, இறைச்சி. அடுத்த வினா பாருங்கள், இளமை பெயர்களை பொறுத்துக. ஒவ்வொரு உயிரினத்துடைய இளமை பெயர்களை கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் புலியுடைய இளமை பெயர் குருளை. நல்ல கவனிங்க, சிங்கக்குருளைன்னு படிச்சிருப்பீங்க, சிங்கத்துக்கும் குருளைன்னு படிச்சிருப்பீங்க, புலிக்கும் குருளை வரும். புலி பரல் அப்படின்னு போட்டிருப்பாங்க புக்கில், புலி பரல்னு போட்டிருப்பாங்க, அதுவும் சரிதான். குருளை என்பதும் வரும், கரெக்டு தான். நண்டு, நண்டுடைய இளமை பெயர் பிள்ளை, நண்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. மீனுடைய இளமை பெயர் சினை, மீன் சினை. அடுத்தது அன்னம், அன்னப்பறவை, அன்னப்பறவையுடைய இளமை பெயர் குஞ்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 என்பதுதான் சரி. புலி குருளை, நண்டு பிள்ளை, மீன் சினை, அன்னம் குஞ்சு. அடுத்த வினா பாருங்கள், அலி அலி அலி, ஒளி வேறுபாடு அறிந்து
சரியானதை கண்டறிக. மூணுமே ஒரே மாதிரி இருக்குது, மையங்கொலி சொற்கள். இதை வச்சு நம்ம என்ன பொருள் கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் இந்த அலி. இந்த அலி என்றால் தேல். இந்த அலி என்றால் வண்டு. இந்த அலி என்றால் கொடை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். இந்த அலி என்றால் தேல், இந்த அலி என்றால் வண்டு, இந்த அலி என்றால் கொடை. அடுத்த வினா பாருங்கள். வினா எழுத்துக்களை தேர்ந்தெடுக்கவும். கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது வினா எழுத்துன்னு கேட்குறாங்க. தமிழில் மொத்தம் 5 வினா எழுத்துக்கள் இருக்குது. அந்த 5 வினா எழுத்துக்கள் என்னென்னு தெரியுங்களா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சில எழுத்துக்கள் சொல்லுக்கு முன்னாடி வரும், சில எழுத்துக்கள் சொல்லுக்கு பின்னாடி வரும், சில எழுத்துக்கள் இரண்டுலேயுமே வரும். அது என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஒன் டைம் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க. இதுக்கான பதில் குறில் ஏ, யா, ஆ. இதுதான் வினா எழுத்துக்கள். ஏ வரும், யா வரும், ஆ வரும். இதுதான் வினா எழுத்துக்கள். அடுத்த வினா பாருங்க. ஓடு என்ற சொல்லின் வழி பொறுத்துக. ஓடு அப்படிங்கிற சொல்ல வச்சு அதுலேருந்து பெயரெச்சம், வினையெச்சம், தொழில் பெயர் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓடி வந்தான் என்பது வினையெச்சம். இங்கே 4. ஓடிய மாணவன் என்பது பெயரெச்சம். ஓடியவன் என்பது வினையாளனையும் பெயர். ஓடுதல் என்பது தொழில் பெயர். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4, 2, 3, 1 இதுதான் விடை. அடுத்த வினா பாருங்கள். ஒல்கினான் வேர் சொல்லை கண்டறிக. ஒல்கினான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேர் சொல் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் ஒல்கு என்பது தான் சரி. ஒல்கினான் என்பதற்கான வேர் சொல் ஒல்கு. அடுத்த வினா பாருங்கள். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றுவது எது? நாக்குடைய நுனி மேல் நோக்கி வளைந்து வருடும், அப்பொழுது தோன்றுவது எது? இந்த லா என்ற எழுத்து, சிறப்பு லகரம். லா என்ற எழுத்து தான் நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றுகிறது. அடுத்த வினா பாருங்க, கடைசி வினாங்க. குற்றியல் உகரங்களை பொறுத்துக. குற்றியல் உகரங்களை கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் மொத்தம் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். உங்கள் ஸ்கோரை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஆர்வமாக வந்து கலந்துக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதே மாதிரி தினமும் நம்ம டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். காலையில் 5 மணிக்கு டெஸ்ட்டு வந்துடும். 25 கொஷின் தான். மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப எளிமையாகிட்டே வரும். சரி, இதுக்கான பதில் பார்க்கலாம். 9 என்பது உயிர் தொடர் குற்றியலுகரம். பாடு என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம். பேச்சு என்பது வன் தொடர் குற்றியலுகரம். சால்பு என்பது இடைத்தொடர் குற்றியலுகரம். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. இதில் ஒரு பாயிண்ட் கவனிங்க. நெடில் தொடர் குற்றியலுகரம் 2 சொற்களாகத்தான் வரும். 2 எழுத்துக்கள் வந்தால் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த மற்ற வீடியோக்களுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள்.